சாந்தி 27/1/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஆன்மீக சர்ஜன் உங்களுக்கு ஞானம் யோகம் என்ற ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன வண்டர்ஃபுல்லான டானிக் கொடுக்கிறார். இந்த ஆன்மீக டானிக்கை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டே அனைவரையும் உபசரித்துக் கொண்டே இருங்கள். கேள்வி: உலக ராஜ்ய பாக்கியம் அடைவதற்கு எந்த ஒரு உழைப்பு செய்ய வேண்டும்? பக்காவான பழக்கமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். பதில்: ஞானம் மற்றும் மூன்றாவது கண் மூலம் அழியாத சிம்ஹாசனதாரி ஆத்ம சகோதரனை பார்க்கும் உழைப்பை செய்யுங்கள். சகோதரன் என்று புரிந்து கொண்டு அனைவருக்கும் ஞானம் கொடுங்கள். முதலில் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பிறகு சகோதரர்களுக்கு புரிய வையுங்கள். இந்த பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அப்போது உலக ராஜ்ய பாக்கியம் கிடைத்துவிடும். இந்த பழக்கத்தின் மூலம்தான் ஷரீர உணர்வு நீங்கும், மாயையின் புயல் அல்லது கெட்ட எண்ணங்களும் வராது. மற்றவர்களுக்கு ஞான அம்பும் நன்றாக பதியும். ஓம் சாந்தி. ஞானத்தின் மூன்றாவது கண் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஞானத்தின் மூன்றாவது கண் தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. இந்த பழைய உலகம் மாறப்போகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். மாற்றக்கூடியவர் யார், எப்படி மாற்றுவார் என்பது பாவம் மனிதர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் இல்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. இதன் மூலம் நீங்கள் சிருஷ்டியின் முதலிடை கடையை அறிந்து கொண்டீர்கள். இது ஞானத்தின் சாக்ரீன் ஆகும். ஒரு துளி சாக்ரீன் எவ்வளவு இனிப்பாக இருக்கும். அதேபோல் ஞானத்தின் ஒரு துளி, அதாவது ஒரு வார்த்தை மன்மனாபவ என்பது எவ்வளவு இனிமையானதாக இருக்கிறது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தை சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தின் வழியை காட்டிக் கொண்டிருக்கிறார். குழந்தைகளுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கொடுப்பதற்காகவே தந்தை வந்திருக்கிறார் என்றால் குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். குஷி போன்ற டானிக் வேறு எதுவும் இல்லை என்று சொல்வார்கள். யார் சதா குஷியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அது டானிக்காக ஆகிவிடுகிறது. 21 பிறவிகள் ஆனந்தத்தில் இருப்பதற்கான மிக சிறந்த டானிக்காக இருக்கிறது. இந்த சத்தான உணவையே சதா ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டே இருங்கள். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்காக உள்ளங்கையில் பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். முக்தி, ஜீவன் முக்திக்கான பரிசு என்னிடம் மட்டும்தான் இருக்கிறது. ஒவ்வொரு கல்பமும் நான் தான் வந்து உங்களுக்கு கொடுக்கிறேன். பிறகு அதை ராவணன் அபகரித்து விடுகிறான். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்தால் நீங்கள் இவர்களைப் போல், அதாவது லக்ஷ்மி நாராயணரை போல் ஆகிவிடுவீர்கள். இந்த படிப்பில் முக்கியமானது நினைவுதான். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை மிகவும் அன்பாக நினைவு செய்ய வேண்டும். இப்பொழுது இது சங்கம யுகமாகும். படகோட்டி உங்களை இந்த கரையிலிருந்து அக்கறைக்கு அழைத்து செல்கிறார். ஒரே ஒரு படகு என்பதில்லை, முழு உலகமும் ஒரு பெரிய படகாகும். அதை அக்கறைக்கு கொண்டு செல்கிறார். ஆஹா, எல்லையற்ற தந்தை நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு இப்பொழுது சதா குஷியே குஷிதான். அதே நேரத்தில் நான் உத்தம நிலையில் இருக்கிறேனா, மத்தியம நிலையில் இருக்கிறேனா அல்லது தாழ்ந்த நிலையில் இருக்கிறேனா என்று தன்னை பார்த்து கொள்ள வேண்டும்.
மேலும் நான் உயர்ந்த பதவி அடைவதற்கு தகுதியானவனா, ஆன்மீக சேவை செய்கிறேனா என்று தன்னைத்தான் பாருங்கள் என்று தந்தை கூறுகிறார். குழந்தைகளே, சேவாதாரி ஆகுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று பாபா கூறுகிறார். நான் வந்திருப்பதே சேவைக்காகத்தான். தினமும் சேவை செய்கிறேன். அதற்காகத்தான் இந்த ரதத்தை எடுத்திருக்கிறேன். இவருடைய ரதம் நோய்வாய்ப்படும் போது கூட நான் இவருக்குள் அமர்ந்து முரளி எழுத வைக்கிறேன். வாயினால் பேச முடியாது என்னும் போது நான் எழுதிவிடுகிறேன். ஏனென்றால் குழந்தைகள் முரளியை தவறவிடக் கூடாது. ஆக நானும் சேவையில் இருக்கிறேன் அல்லவா? இது ஆன்மீக சேவையாகும். பாபா வந்திருப்பதே பலனை கொடுப்பதற்காகத்தான். எனவே உழைக்க வேண்டி இருக்கிறது. சிலவற்றை பொறுத்து கொள்ள வேண்டி இருக்கிறது. யாராவது ஏதாவது தலைகீழான விஷயங்கள் பேசுகிறார்கள் என்றால் நீங்கள் அமைதியாக இருங்கள். நீங்கள் அமைதியாக இருந்தால் மற்றவர் என்ன செய்ய முடியும்? 2 கைகள் தட்டினால்தான் ஓசை. ஒருவர் வாயினால் தட்டினால் இன்னொருவர் அமைதியாக இருந்துவிட்டால் அவரும் அமைதியாகி விடுவார். குழந்தைகள் ஒருவருக்கொருவர் நன்மை செய்து கொள்ள வேண்டும். சதா குஷியாக இருக்க விரும்புகிறீர்கள் என்றால் மன்மனாபவ, அதாவது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். ஆத்மாவில்தான் ஞானம் இருக்கிறது. ஆத்மாவிற்கு தான் கொடுக்க வேண்டும். அப்போது குற்ற பார்வை அல்லது விகார பார்வை இருக்காது. ஆத்ம அபிமானி ஆகுவதற்கான இந்த ஞானம் குழந்தைகளுக்கு ஒரே ஒரு முறைதான் கிடைக்கிறது. இது எவ்வளவு அதிசயமான ஞானம்! பாபா அதிசயமானவர். பாபாவின் ஞானமும் அதிசயமானது. இதை ஒருபோதும் வேறு யாரும் சொல்ல முடியாது. இப்பொழுது திரும்பி செல்ல வேண்டும். ஆகையால் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த பயிற்சி செய்யுங்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஆத்மாவிற்கு ஞானம் கொடுங்கள். 3வது கண் மூலம் சகோதர சகோதரர்களை பாருங்கள். இதுதான் மிக பெரிய முயற்சியாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எப்படி தந்தை குழந்தைகளுக்கு ஆன்மீக சேவை செய்ய வந்திருக்கிறாரோ அதேபோல் தந்தையை பின்பற்றி ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். தந்தையின் கட்டளைப்படி நடந்து குஷி என்ற சத்தான டானிக்கை சாப்பிட வேண்டும் மற்றும் சாப்பிட வைக்க வேண்டும். 2வது பாயிண்ட், யாராவது தலைகீழான விஷயங்களை பேசினால் அமைதியாக இருங்கள். வாயின் கைத்தட்டல் தட்டக்கூடாது. பொறுத்து கொள்ள வேண்டும். வரதானம், திடத்தன்மையின் சக்தியினால் மனம் மற்றும் புத்தியை சீட்டில் செட் செய்யக்கூடிய சகஜ யோகி ஆகுங்கள். குழந்தைகளுக்கு தந்தை மீது அன்பு இருக்கிறது. எனவே நினைவில் சக்திசாலியாகி அமர்வதற்கான, நடப்பதற்கான, சேவை செய்வதற்கான கவனம் அதிகமாக கொடுக்கிறீர்கள். ஆனால் மனதின் மீது ஒருவேளை முழு கண்ட்ரோல் இல்லை, மனம் கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் கொஞ்ச நேரம் யோகத்தில் நன்றாக அமருவார்கள். பிறகு ஆட அசைய ஆரம்பித்து விடுவார்கள். சில நேரம் செட் ஆகிறார்கள், சில நேரம் அப்செட் ஆகிறார்கள். ஆனால் ஒருமுகத்தன்மையினால், திடத்தன்மையின் சக்தியினால் மனம் மற்றும் புத்தியை ஒரே சீரான நிலையின் ஆசனத்தில் செட் செய்து விடுங்கள். அப்போது சகஜ யோகி ஆகி விடுவீர்கள். ஸ்லோகன்,
என்னென்ன சக்திகள் இருக்கிறதோ அவற்றை சரியான நேரத்தில் பயன்படுத்துங்கள். அப்போது மிக நல்ல நல்ல அனுபவங்கள் ஏற்படும். ஓம் சாந்தி. இன்றைய ஆன்மீக சமிக்ஞை. இப்பொழுது ஒவ்வொரு பிராமணரும் பிரம்மா தந்தைக்கு சமமாக உயிருள்ள சித்திரம் ஆக வேண்டும். லைட் மற்றும் மைட் ஹவுஸின் அலங்கார ஊர்வலமாக ஆக வேண்டும். சங்கல்ப சக்தி மற்றும் அமைதி சக்தி பற்றிய சொற்பொழிவை தயார் செய்து கர்மாதீத டபுள் லைட் ஃபரிஷ்தா நிலையில் வரதானி மூர்த்தியாக பாகத்தை நடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய முழுமை தன்மை அருகில் வரும். அந்த கர்மாதீத நிலையின் ஆதாரத்தில் யாருக்காக என்ன சங்கல்பம் செய்தாலும் அந்த சங்கல்பம் அவர்களை சென்றடையும். ஓம் சாந்தி. மனது